வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. 48 மணி நேரத்திற்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என கணிப்பு. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். கடலோர பகுதிகளில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் பரவலாக மழை. சிவகங்கை, உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் பாதிப்பு. குமரி மீனவர் கூட்டமைப்பு நடத்திய உலக மீனவர் நாள் விழாவில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின். மீனவர் நலனில் மத்திய அரசுக்கு அக்கறை இல்லை என முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மழைக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். கடலம்மா மாநாட்டில் தொண்டர்களை கண்டித்த சீமான். மழைதான் உட்காரு, மழைதாயா. ஏய், கடலம்மா பேசும்போது மழை பெய்யலைன்னா அப்புறம் என்னடா இருக்கு? கடலுக்கு என்னடா மரியாதை இருக்கு? டே, மழைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கடா. டே, இறக்கடா. டே, இறக்கடா, கீழே விட்டு உட்கார்றா. டே, தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் முறையாக நடக்கவில்லை என எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தல் அதிகாரிகளை திமுக மிரட்டுவதாக புகார். ஏற்கனவே இருந்த 29 தொழிலாளர் சட்டங்களுக்கு பதில் 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமல். தொழிலாளர் நலன் மற்றும் சமூக பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 4 சட்ட தொகுப்புகளும் உருவாக்கம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு சிஐடியு எதிர்ப்பு. தொழிலாளர்களின் சட்ட உரிமையை பறிக்கும் என சவுந்தரராஜன் கருத்து. அரசியல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் சாலை வளத்தில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்புக்கு கட்சியினரே பொறுப்பு. வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது தமிழக அரசு. தாவேகாவினர் கைதை அடுத்து புரட்சி ஏற்படும் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட விவகாரம். தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கும்மிடிப்பூண்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலையில் 3 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு. தண்டனை விவரங்கள் வரும் 24ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி தகவல். கரூர் வெண்ணெய்மலை கோவில் நிலங்களை மீட்க மத்திய காவல் படையை அழைக்க வேண்டுமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. போராட்டம் நடத்துவோரின் முழு விவரங்களை காவல்துறை சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு. பீகார் அமைச்சரவையில் பெரும்பாலான முக்கிய துறைகள் பாஜகவுக்கு ஒதுக்கீடு. முன்பு முதல்வர் நிதிஷ்குமார் வசமிருந்த உள்துறை துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரியிடம் ஒப்படைப்பு. பீகாரில் பதவியேற்ற 26 அமைச்சர்களுக்கும் துறைகள் ஒதுக்கீடு. முக்கியமான துறைகளை 14 பாஜக அமைச்சர்களுக்கு ஒதுக்கினார் முதல்வர் நிதிஷ்குமார். துபாய் விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் விபத்து. சாகசத்தில் ஈடுபட்டிருந்த போது கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது. தேஜஸ் போர் விமானம் விபத்தில் சிக்கியதற்கு காரணம் என்ன? விரிவான விசாரணைக்கு விமானப்படை உத்தரவு.
தென்னாப்பிரிக்காவில் இன்று தொடங்குகிறது G20 நாடுகளின் உச்சி மாநாடு. முக்கிய விவாதங்களில் பங்கேற்க ஜோகன்னஸ்பர்க் நகரில் குவியும் உலக நாடுகளின் தலைவர்கள். G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்னாப்பிரிக்கா சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜோகன்னஸ்பர்க் விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு. ரஷ்யாவுடனான அமைதி ஒப்பந்தத்தை வரும் 27ஆம் தேதிக்குள் ஏற்க உக்ரைனுக்கு அமெரிக்கா காலக்கெடு. சாதக பாதகங்களை ஆராய்ந்து உரிய முடிவு எடுக்கப்படும் என ஜெலன்ஸ்கி தகவல். இத்தாலியில் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் வன்முறை. கண்ணீர் புகைகுண்டு வீசியும் தண்ணீரை பீச்சியடித்தும் கூட்டத்தை கலைத்த காவல்துறை. இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கவுஹாத்தியில் இன்று தொடக்கம். காயம் காரணமாக சுப்மன் கில் விலகிய நிலையில் இந்திய அணியை வழிநடத்தும் ரிஷப் பண்ட். ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. ஸ்டார்க் ஸ்டோக்ஸ் வேகத்தில் முதல் நாளிலேயே 19 விக்கெட்டுகள் வீழ்ந்தன.